அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மோமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இன்று புனிதமான மகத்தான ஒரு வெள்ளிக்கிழமை ஆகும். வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றியும் நன்மைகளை பற்றியும் மகத்துவத்தை பற்றியும் நான் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. காரணம், எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் நாட்களின் தலைவனாகும் வெள்ளிக்கிழமை என்பது. அது மட்டுமில்லாமல் பல பல அற்புதங்கள் நடந்த ஒரு தினமாகும் வெள்ளிக்கிழமை. அல்லாஹு தாலா ஏராளமான அற்புதங்களை நடக்க வைத்த ஒரு தினமாகும் இந்த வெள்ளிக்கிழமை என்பது. நமது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்துச் சொன்ன ஒரு விஷயமாகும் வெள்ளிக்கிழமையில் நமது துஆவுக்கு ஹிஜாபத் இருக்கிறது என்று. ஆனால் நமது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த நேரம் என்று நமக்கு அதை எடுத்து சொல்லவில்லை. ஆனாலும் துஆவுக்கு ஹிஜாபத் உள்ள ஒரு தினம் என்பது வெள்ளிக்கிழமையில் அசருக்கு பின்னதாக இருக்கிறது என்று பல மகான்கள் ஹதீஸ் வழியாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அன்பார்ந்த மோமீன்களே, இன்றைய தினத்தில் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது இறைவனுடைய சக்தி மிகுந்த ஒரு திருநாமமாகும். இந்த திருநாமத்தை ஓதுவதற்கு உங்களுக்கு நிமிடங்கள் போதுமானது. இந்த குறைந்த நிமிடத்தில் இந்த திருநாமத்தை நீங்கள் ஓதும்போது உறுதியான ஒரு விஷயமாகும், அல்லாஹு தாலா தீ பரவக்கூடிய வேகத்தில் உங்களுடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்து தருவான். காரணம், அந்த அளவிற்கு மகத்தான சிறப்பு வாய்ந்த ஏராளமான பேர் இந்த திக்ரை ஓதி அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுத்த ஒரு சக்தி மிகுந்த ஒரு திருநாமமாகும். மூமின்களே, அனுபவத்தின் வெளிச்சத்தில் தான் இந்த திக்ரை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் இது இறைவனுடைய சக்தி மிகுந்த திருநாமமாகும். அல்லாஹு தாலா நம்மிடத்தில் கூறுகிறான், என்னுடைய திருநாமத்தை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று. அப்படியானால் உங்களுக்கு நான் பதில் தருவேன் என்று இறைவன் நம்மிடத்தில் கூறுகிறான். அல்லாஹு தாலாவிற்கு அவனை புகழ்ந்து கூறுவது என்பது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாகும். ஆனாலும் அல்லாஹு தாலா அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அவனுடைய 99 திருநாமங்களை நாம் அதிகமாக ஓதுவதை. இன்னும் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், ஹஸ்மால் உசனா மனப்பாடம் செய்தோர்களுக்கு சொர்க்கம் உறுதியான ஒரு விஷயமாகும் என்பதையும். நமது எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு கவலையில் நாம் மூழ்கி இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒன்று விலகி கிடைக்க, நாம் நினைத்தது போல் நடந்து கிடைக்க ஹஸ்மால் உசனா ஓதி துஆ செய்தால் போதுமானது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். காரணம், நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்ன ஒரு விஷயமாகும், நீங்கள் வெள்ளிக்கிழமையில் துஆவை அதிகப்படுத்துங்கள், துஆவுக்கு ஹிஜாபத்து உறுதி என்பதை. இந்த வெள்ளிக்கிழமையில் ஹஸ்மால் உஸ்னாவை ஓதி நாம் துஆ செய்யும் போது அதற்கு இரட்டிப்பான பதில் கிடைக்கும். இனி பீரியட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த திக்ரை ஓதலாமா என்று. பீரியட்ஸாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் இந்த திக்ரை உங்களுக்கு ஓதலாம், அல்லாஹு தாலாவிடத்தில் துஆ செய்யலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாஹு தாலா புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையில் அல்லாஹு தாலாவின் ஒரு சக்தி மிகுந்த இஸ்மை தெரிவதற்கு நமக்கு அருள் புரிந்தது போல இதை ஓதுவதற்கும் இறைவன் நமக்கு பாக்கியம் செய்வானாக. வாழ்க்கையில் உள்ள அனைத்து கவலைகளையும் அல்லாஹு தாலா போக்கி தருவானாக. வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவானாக. தரித்திரத்தோடு இருந்தால் அவர்களுடைய முசீபத்தை அல்லாஹு தாலா போக்கி தருவானாக. கடன் சுமையோடு இருக்கக்கூடியவர்களின் கடன்களை இறைவன் அடைத்து தருவானாக. வேலை இல்லாதவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு வேலை வழங்குவானாக. நமது பிள்ளைகளை அல்லாஹு தாலா சாலிஹான பிள்ளைகளாக்குவானாக. இறைவா, எங்களுடைய பல தேவைகளையும் இந்த சக்தி மிகுந்த புனிதமான இஸ்முடைய பரக்கத்து கொண்டு நீ பூர்த்தி செய்து தருவாயாக ரப்பே. நமது வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் பரக்கத்தும் ரஹமத்தும் நீ வழங்குவாயாக ரப்பே. ஈமானோடு வாழவும் ஈமானுள்ள ஒரு மரணத்தை சுவைக்கவும் நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக ரப்பே. நாளை இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து உன்னுடைய சொர்க்கத்தில் ஒன்றாக சேர்வதற்கு எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக ரப்பே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மோமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இன்னைக்குள்ள வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த திருநாமம், இந்த ஹஸ்மால் உஸ்னாவில் உள்ள இந்த ஒரு இஸ்மு என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமானதாகும். உங்களுடைய எந்த ஒரு தேவையும் எந்த ஒரு ஆசையும் நடந்து கிடைக்க இன்னைக்குள்ள இந்த ஒரு நாளில் 15 நிமிடம் இந்த ஒரு இஸ்மை ஓதுவதற்கு நீங்கள் செலவு செய்தால், அன்பார்ந்த மூமின்களே, இந்த திருநாமத்தை நீங்கள் ஓதும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். எவ்வளவு ஒரு கடினமான துக்கத்தில் இருந்தாலும், கடினமான ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும், இந்த ஒரு திருநாமத்தை ஓதும் போதே உங்களுடைய மனதில் ஒரு நம்பிக்கை வரும், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் என்னை விட்டு விலகி சென்றுவிடும் என்று.
இன்னும் உங்களுக்கு சமாதானம் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த இஸ்மு ஓதுவதற்கே ரொம்ப ரொம்ப எளிதானதாகும். அதனாலேயே அன்பார்ந்த மோமின்களை இந்த வெள்ளிக்கிழமையில் எவ்வளவு வேலை சுமைகள் இருந்தாலும் சரி, ஒரு 15 நிமிடம் இந்த ஒரு திருநாமத்தை ஓதுவதற்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்னும் சகோதரிகள், இந்த வெள்ளிக்கிழமையில் உங்களது வீட்டில் சுவையான நிறைய சமையல்களை நீங்கள் தயார் செய்வீங்க. அது ஹயரான ஒரு விஷயம்தான். நாம் ஒவ்வொருவருமே நமது வீடுகளில் வெள்ளிக்கிழமையில் நாம் விசாலத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கே அல்லாஹு தாலா நமக்கு பரக்கத்தை தருவான். நமது பிள்ளைகளிலும் நமது சம்பாத்தியத்திலும் நமது குடும்பத்திலும் அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். இந்த வெள்ளிக்கிழமையில் பெண்களுக்கு சமையலறையில் அதிக வேலை இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஜுமாவுக்கு பின்னதாக அசருடைய நேரத்தில் ஓதுவது சிறந்த ஒரு விஷயமாகும். அந்த நேரத்தில் சகோதரிகளுக்கும் சிறிது ஓய்வு கிடைக்கும். அவர்களும் நமது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு தேவை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு ஆசை இருந்தாலும் சரி, ஆசை இல்லாதவர்கள் இந்த உலகில் யாருண்டு? அதே போலவே கவலைகள், துக்கங்கள், வேதனைகள் கொண்டு கண்ணீர் சிந்தக்கூடிய எவ்வளோ பேர் உண்டு. அவர்களும் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் சொல்லக்கூடிய இந்த திக்ர, நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் ஒரு 15 நிமிடம் செலவு செய்து நீங்கள் ஓதி பாருங்க. உங்களுடைய அந்த கவலைகள் எல்லாம் விலகி உங்களுடைய அந்த ஆசை என்பது உங்களுக்கு நடந்து கிடைக்கும். இன்னும் அன்றாட வாழ்க்கையில் இந்த இஸ்மை ஓதக்கூடிய ஒரு அடியானாக நீங்க இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் இறைவன் உங்களுக்கு வழங்க மாட்டான். இறைவனுடைய ஒரு காவல் என்பது உங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் நீங்கள் தொடக்கூடிய காரியங்களில், செல்லக்கூடிய காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை இறைவன் வழங்குவான். சம்பாத்தியத்தில், பணத்தில் எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்த மாட்டான். உடல் நிலையில் எந்த நோயையும் இறைவன் வழங்க மாட்டான். சம்பாத்தியத்தில் ஒரு பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு பார்க்க முடியும். நோய்களோடு இருந்தால் அந்த நோயை அல்லாஹு தாலா குணப்படுத்துவான். அல்லாஹு தாலாவின் ஒரு காவல் என்பது அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் அது ஹயரானதாக இருந்தால் இறைவன் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான். முடிந்தால் எல்லா நாட்களும் இந்த ஒரு திருநாமத்தை நீங்கள் ஒரு 100 தடவை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதற்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அதிக நேரம் செலவு செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. அப்படியானால் அதிகமான நிஅமத்துகளை அல்லாஹு தாலா இந்த திக்ர் ஓதும் போது துனியாவிலும் ஆகிரத்திலும் உங்களுக்கு வழங்குவான். இந்த திக்ரை எல்லா நாட்களும் ஒரு 100 தடவை ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அன்பார்ந்த மோமின்களே, இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக கேளுங்கள். நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயத்தை இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கேட்டு அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இறைவனுடைய மகத்தான ஒரு திருநாமமாகும் யா சமதியா அல்லாஹ். யா சமதியா அல்லாஹ். யா சமதியா அல்லாஹ். யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அன்பார்ந்த மோமின்களை, அல்லாஹு தாலாவின் இந்த ஒரு திருநாமம் திருமறை குரானில் ஒரு சின்ன சூரா ஆன சூரத்துல் இஹ்லாஸில் வருகிறது. சின்ன சூரா ஆன குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் எலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இந்த சூரா இஹ்லாஸில் 2வது ஆயத்தான அல்லாஹு சமது அல்லாஹு சமது என்கிற இந்த திருநாமத்தை, இந்த திக்ரை நாம் ஓத வேண்டும். தீ பரவக்கூடிய வேகத்தில் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகளை இந்த திக்ர் ஓதுவதோடு இறைவன் உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான். அதற்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு தெரிந்த சலவாத் எதுவாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு சலவாத் எல்லாருக்குமே தெரிந்த சலவாத் ஆகும். இதை ஒரு 11 தடவை ஓதினால் போதுமானது. அதன் பின்பு அல்லாஹு சமது அல்லாஹு சமது அல்லாஹு சமது என்கிற இந்த ஒரு திக்ரை ஒரு 1000 தடவை நீங்கள் ஓத வேண்டும். அதன் பின்பு உங்களுக்கு தெரிந்த ஒரு சலவாத்து 11 தடவை நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரில் நீங்கள் மறுபடியும் ஓதிக்கொள்ளுங்கள். மூமின்களே, இந்த ஒரு திருநாமத்தை 1000 தடவை ஓதுங்க அப்படின்னு சொல்லும்போது பலருடைய மனதிலும் ஒரு சந்தேகம் இருக்கும், அதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று. அன்பார்ந்த மூமின்களே, அல்லாஹு சமது என்று இந்த திக்ரை ஓதுவதற்கு ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் போதுமானது. அதனாலேயே ஒவ்வொரு மூமின்களும் மறக்காமல் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு அமலை செய்து கொள்ளுங்கள். நல்ல ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு இதை ஓத வேண்டும். இந்த திக்ரை 1000 தடவை ஓதுவதோடு அல்லாஹு தாலா என்னுடைய தேவையை, என்னுடைய கவலையை போக்கித் தருவான், என்னுடைய தேவையை நிறைவேற்றி தருவான் என்ற ஈமானோடு ஓத வேண்டும். மூமின்களே, இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இதை செய்து பாருங்கள். உங்களுடைய தேவைகளை, ஆசைகளை நீங்கள் நினைத்த வகையில் இறைவன் உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான். அதே நேரத்தில் மூமின்களே, இந்த ஒரு அமலை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் 5 நேர தொழுகைகளையும் நீங்கள் தொழ வேண்டும். கலாவாக தொழுது இருக்கக்கூடாது.
இந்த ஒரு அமலை செய்து கொண்டு உங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லா ஆசைகளையும் இறைவனிடத்தில் கூறி துவா செய்யுங்கள். நீங்கள் கூறிய அந்த ஸலவாத்தை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேண்டி நீங்கள் ஹதியா செய்யுங்கள். அப்படியானால் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகளை உறுதியான ஒரு விஷயமாகும். இறைவன் அதை பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹு தாலா நமது பல தேவைகளையும் பல ஆசைகளையும் இந்த இஸ்முடைய பரக்கத்து கொண்டு பூர்த்தி செய்து தருவானாக. வெள்ளிக்கிழமையின் பரக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவானாக. நமது வாழ்க்கையில் அல்லாஹு தாலா பரக்கத்து செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹு தாலா வெற்றி வழங்குவானாக. இன்னும்